ஸோ ஹலோ ஃபில்லர்ஸ். ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் என்னன்னு தெரில. ஸோ என்னோடய ஒய்ஃப் மொபைல் OnePlus 7 வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை. போயா BY M1 மைக் யூஸ் பண்ணுறோம். ஸோ Amkette gamepad எக்ஸ்டர்ன் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் DJI Tello. ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். How to connect the DJI Tello to the Bluetooth controller via the phone, right? ஸோ இதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது. நம்மளோட DJI Tello இருக்குது, Amkette gamepad இருக்குது, என்னோட மொபைல் ஃபோன் இருக்குது இப்போ இதில். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு DJI Tello வந்து நம்மளோட மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ண போகிறோம் த்ரூ ஒய்ஃபை. அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க ப்ளூடூத்தை வச்சு நம்மளோட Amkette gamepad வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த gamepad ஏற்கனவே நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணேன், அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ மொபைல் ஃபோனில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஏர்ப்ளேன் மோடில் போட்டுருணும் எப்போதும். அப்போ தான் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கேம் ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் ஆகிடுச்சு, இங்கே ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ இதில் ப்ளூடூத்தில் போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுறோம். ஸோ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ஃபை அதை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒய்ஃபை ஆன் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ முதல்ல DJI Telloவோட ஒய்ஃபை முதல்ல ஆன் பண்ணணும். அது பவர் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ லைட் எரியுது, ஓகே, க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போ கலர் லைட் எரியும். ஸோ நம்மளோட ஒய்ஃபை இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா Telloவோட இந்த ட்ரோனோட நேம் காமிக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகுது. ஸோ கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா Telloவோட ஒரிஜினல் ஆப்புக்கு போகிறோம். இது எந்தளவுக்கு தெரியும் தெரில, ஏன்னா இது அந்தளவுக்கு வராது. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். இதை அப்படியே எடுத்து மொபைல் ஃபோனில் அப்படியே வச்சுருவோம். ஸோ மொபைல் ஃபோனில் அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் தெரியவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தெரியுது. நான் யூஸ் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக போய்ட்டு இடிச்சிருச்சு. ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகலை. நல்லதுக்கு அப்படியே லைட்டாக மேலே போயிடும். சார்ஜர் அங்கே இருக்கு. பயமாக இருக்குது. அது பாட்டு எங்கேயாச்சும் நீங்களும் தொடர்ந்துச்சுன்னா
ஸோ இதுதான் விஷுவல் பொசிஷனிங் சிஸ்டம். நான் வந்து ஆக்சுவலாக பயன்படுத்தவே இல்லை, பட் வந்துட்டு அது பாட்டுக்கு அங்கே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் இட் fellas for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கட்டாயமாக மெயில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். பை.